பயிற்சி 4.3ல் 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3200ங்கிறது அசல், அதிலிருந்து வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2.5% ஆண்டு வட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுகள், அதாவது 2 வருஷத்துக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். தீர்வுன்னு எழுதி கேள்வியில் கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கோம். அசல் வந்து எவ்வளவு? 3200. வட்டி வீதம் எவ்வளவு? 2.5%. காலம் எண் எவ்வளவு? 2 ஆண்டுகள். என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி. அதனால கூட்டு வட்டிக்கு நேராக கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். இப்போது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில்னு சொன்னதுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதில் பிக்கு பதிலாக 3200 எழுதுகிறோம், ஆறுக்கு பதிலாக 2.5ன்னு எழுதுகிறோம், எண்ணுக்கு பதிலாக 2ன்னு எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், 3200ங்கிறது அப்படியே இருக்குது, 1ங்கிறது அப்படியே இருக்குது. 2.5 வந்து நம்ம 25ஆக மாற்றணும். அப்போ முழு எண்ணாக மாற்றணும்னா புள்ளிக்கு வலது பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ஒரு 0 வர்ற மாதிரி 10ஆல் வந்து பெருக்கணும். பெருக்கணும்னா முழு எண்ணாக மாறிடும். அப்போது மேலே 10ஆல் பெருக்கும்போது கீழேயும் அதே 10ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 2.5 வந்து 10ஆல் பெருக்கும்போது முழு எண்ணாக மாறிடும், 25. 100 வந்து 10ஆல் பெருக்கணும்னா 1000ன்னு கிடைக்கும். அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஏங்கிறத அப்படியே கொண்டு வர்றோம், 3200ங்கிறது அப்படியே இருக்குது, இந்த 1ங்கிறது அப்படியே இருக்குது. இதை கேன்சல் பண்ணோன்னா ஒரு 25 25, 4 25 100ன்னு கிடைக்கும். மீதி 0 வந்து இங்கே வந்துடும். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 1/40ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். அடுக்கில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். 3200ங்கிறது அப்படியே இருக்குது. இதை வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது, தகா பின்னமாக மாற்றணுன்னா 40ஐயும் 1ஐயும் பெருக்கணும். பெருக்கும்போது 40ன்னு கிடைக்கும். கூட்டல் அப்படியே எழுதி மேலே உள்ள 1ஆல் கூட்டணும். அப்போ கூட்டும்போது எப்படி எழுதிக்கலாம்? கீழே உள்ள பை வந்து 40ங்கிறது அப்படியே இருக்குது, அடுக்கில் உள்ள 2 வந்து அப்படியே இருக்குது. இப்போ மீதி உள்ள எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இந்த 40ஐயும் 1ஐயும் கூட்டும்போது 41ன்னு கிடைக்கும். டிவைடட் பை இந்த 40ங்கிறது அப்படியே இருக்குது. 3200ங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். இந்த ஸ்கொயர்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த 41/40 2 தடவை எழுதணும்னு அர்த்தம். அப்போ 2 தடவை எழுதியிருக்கோமா? எண்களை வந்து கேன்சல் பண்ணும்போது ஒரு 0க்கு ஒரு 0 அடித்தாச்சு, இந்த ஒரு 0க்கும் ஒரு 0 அடித்தாச்சு. ஒரு நாள் 4, 8 × 4 32ன்னு கிடைக்கும். திரும்பவும் கேன்சல் பண்ணும்போது ஒரு நாள் 4, 2 × 4 8ன்னு கிடைக்கும். அப்போ மீதி என்னென்ன இருக்குது? 2 × 41 × 41. அதை அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த 2ஐயும் 41ஐயும் பெருக்கிறோம். பெருக்கிறத வந்து சைடில் பெருக்கி எழுதியிருக்கேன் பாருங்கள். இது 2ஐயும் பெருக்கும்போது 82ன்னு கிடைக்கிது. இன்ட்டு இந்த 41ங்கிறது அப்படியே இருக்குது. இப்போது இது 2ஐயும் பெருக்கும்போது 3362ன்னு கிடைக்கிது. சைடில் பெருக்கி எழுதியிருக்கேன் பாருங்கள். அமௌண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, தொகை. இப்போது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா எழுதி நம்ம கூட்டு வட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி. அதாவது அமௌண்ட்டுக்கு பதிலாக ஏ எழுதியிருக்கோம், அசலுக்கு பதிலாக பி எழுதியிருக்கோம், வட்டிக்கு பதிலாக ஐன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஐங்கிறத அப்படியே வச்சுருக்கோம், இந்த ஏங்கிறது அப்படியே இருக்குது. இந்த பியை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் பியாக மாறிடும். அதை தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச தொகையை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். பிக்கு பதிலாக அசல் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? 3200. அதை 2ஐயும் கழிக்கும் போது ஆன்சர் என்ன கிடைக்கிது? 162. அப்போ கேள்வியில் கேட்டபடி இந்த கணக்குக்கான கூட்டு வட்டி வந்து 162.